அப்படிங்கிற பாடம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பாடத்துல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு கேட்டா வெலாசிட்டி டைம் கிராஃப். திசைவேகம் மற்றும் காலத்திற்கு உண்டான ஒரு வரைபடம் என்னங்கிறது போன கிளாஸ்ல நம்ம பார்த்த கான்செப்ட். நேர்கோட்டு இயக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வரைபடம் அப்படின்னு சொன்னா கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன். சீரான இயக்கத்திற்கான தொலைவு காலம் மற்றும் சீரற்ற இயக்கத்திற்கான தொலைவு காலம், இந்த ரெண்டு தான் பார்த்தோம் இல்லையா? அதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? அதை ரிவைஸ் பண்ணி பாத்தீங்களா எல்லாருமே? அதுல ஏதாவது டவுட் இருக்கா? அந்த சாப்டர்ல இதுவரைக்கும் இந்த பாடத்துல பார்த்த கான்செப்ட் எல்லாமே புரிஞ்சிருக்கா? இயக்கத்திற்கான வகைகள் என்னென்ன, வேகம், திசைவேகம், முடுக்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது சீரான இயக்கம் சீரற்ற இயக்கத்திற்கான தொலைவு காலம். இன்னைக்கு பார்க்க போறது வெலாசிட்டி டைம் கிராஃப். ஓகே, சோ அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு திருக்குறள், அந்த திருக்குறளுடைய கருத்தும் நம்ம பார்க்கலாமா? சின்ன வயசுல இருந்தே நிறைய திருக்குறள் எல்லாருக்கும் எப்பயும் சொல்லி கொடுப்போம். அதுல ஒரு சில திருக்குறள் அப்படிங்கிறது ரொம்ப மேண்டேட்டரியா அடிக்கடி எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு எப்படியோ அது போல செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இந்த திருக்குறள் என்பது எப்பயும் நம்ம எல்லாருக்கும் சொல்லக்கூடியது. எல்லாருக்குமே தெளிவா தெரியுமா? எல்லா செல்வத்தை விட கேள்வி செல்வம் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய செல்வம். கேள்வி செல்வம்னா என்னப்பா அப்படின்னு கேட்டா, கேட்கக்கூடிய ஒரு விஷயம் எதா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அத ஆராய்ந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த திருக்குறளினுடைய கருத்து. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அப்போ நம்ம இருக்கிறதுலயே மிகப்பெரிய ஒரு செல்வம் என்ன அப்படின்னு கேட்டா கேள்வி செல்வம். கேள்வி செல்வம்னா என்னப்பா? இப்ப என்ன கேட்டாங்க டீச்சர் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் இப்ப முடிஞ்சதும்? டவுட் இருந்தா கேளுங்க, டவுட் இருந்தா கேளுங்க, புரிஞ்சுதா? இந்த ஒரு கொஸ்டின வார்த்தைய எல்லாருமே எல்லா ஆசிரியர்களும் உங்ககிட்ட கேக்குறோம். நீங்களும் அதற்கு என்ன பண்றீங்க? பதில் சொல்றீங்க. டவுட் இருந்ததுன்னா கேக்குறீங்க, புரிஞ்சதுனாலும் பதில் சொல்றீங்க இல்லையா? எஸ், இந்த ஒரு செல்வம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு ஸ்டூடெண்ட் இருந்திருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட் நேம் ராமன் அப்படிங்கிறவங்க. ஒரு சில குழந்தைங்க, அதுவும் இப்ப பிறக்கிற குழந்தைங்க எல்லாம் பாருங்களேன், ரியாலாவே ரொம்ப இன்டலெக்சுவல். எங்களுக்கெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஏன்னு கேட்டா நாங்கெல்லாம் அந்த நாள்ல இந்த அளவுக்கு கேள்வி கேட்கல. எங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டாங்க. அதற்கும் அடுத்து இப்ப பிறக்க குழந்தைங்க ஒரு இந்த 3-4 இயர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா குட்டீஸும் பாருங்களேன், அவங்க கேக்குற கேள்விகளுக்கு நிச்சயமாக எல்லாவற்றிற்கும் நாங்களே கூகுள்ல போய் சர்ச் பண்ணி அதுக்கு பதில் சொல்லும்படியா தான் இருக்கு. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த திறமை, ஞானம் எல்லாத்தையும் எப்படி கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறாங்க. எஸ், உங்களையும் அதை தான் நாங்க கேட்கிறோம். எல்லாத்தையுமே கேள்வி கேளுங்க, எழுந்து நின்னு கேளுங்க. என்ன தெரியலையோ புரியலையோ இல்ல எது வேணாலும் கேளுங்க. இது ரிலேட்டடா எதை வேணா கேட்கலாம். கார்ல போனா இவ்வளவு தூரம் அப்படின்னு சொன்னா ட்ரக்ல போனா எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கறதையும் நீங்க கேட்கலாம். சோ அந்த மாதிரி பல வகையான கேள்விகள் அப்படிங்கிறது கேட்க கேட்கதான் நமக்கு என்ன ஆகும், நிறைய நாலேஜ் கெயின் ஆகும். அந்த ஸ்டூடெண்ட் அதே மாதிரி குழந்தையா இருக்கும்போது நிறைய கொஸ்டின் அவங்க அப்பாட்ட கேட்டுட்டே இருப்பாங்க. பள்ளி சேர்த்த பிறகும் அந்த குழந்தை ராமன்கிற ஸ்டூடெண்ட் ஆசிரியர்கிட்டையும் ஒவ்வொரு விஷயங்கள் பாடம் நடத்தும் பொழுதும் என்ன பண்றாங்க, என்ன டவுட் வருதோ உடனுக்குடன் கேட்பாங்க. அதே சமயம் அது ரிலேட்டடாவும் நிறைய விஷயங்கள் அப்படியும் கேட்டுட்டே இருந்தாங்க. அப்படி கேட்கிற பட்சத்துல அந்த ஆசிரியரே ரொம்ப என்ன பண்ணாங்க, அவரை என்கரேஜ் பண்ணி கண்டிப்பா இந்த குழந்தை ஃபியூச்சர்ல நல்ல ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்டா வருவாங்க. பிகாஸ் ஹி இஸ் ஆல்வேஸ் ஆஸ்கிங் சம் இன்டெலக்சுவல் கொஸ்டின்ஸ். அறிவுபூர்வமான கேள்விகள் ஆராய்ந்து எப்பயும் கேட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தர்ட்ட என்ன திறமை இருக்குன்னு ஆராய்ந்து அவங்கள நல்ல ஒரு பெரிய ஒரு எந்த ஒரு
டேலண்ட் அவங்க கிட்ட இருக்கும். அத என்கரேஜ் பண்ணி மேல கொண்டு வரதுதான் டீச்சரினுடைய வேலை. தனித்திறனை ஆராய்ந்து அவர்களை என்ன பண்ணணும்? நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போறது. சோ அவர நல்லா என்கரேஜ் பண்ணி கண்டிப்பா இந்த மாதிரி இருந்தது. ஜெனரல் நாலேட்ஜ் இருந்தா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள பூஸ்ட் பண்ணி, நல்லா அவங்களுக்கு ஆர்வம் குடுத்து என்ன பண்ணாங்க, ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி, அவங்களும் அந்த ஆர்வத்தோடயே என்ன பண்ணாங்க, அதுல பாஸ் பண்ணியும் ஒரு மிகப்பெரிய பொசிஷனுக்கு போனாங்க. இது ரியலாவே நடந்தது. நான் பேர தான் மாத்தி சொன்னேன். சோ நீங்களும் தயவு செய்து எப்பொழுதுமே எங்கேயும் தயங்காம எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் கேட்கணும். கேட்கலாமா? கண்டிப்பா கேட்கணும். கேள்வி கேட்க கேட்க தான் நமக்கு என்ன ஆகும்? நம்மளுடைய நாலேட்ஜ் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். இது ரியலா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சோ மீண்டும் மீண்டும் அதனால தான் எல்லா ஆசிரியர்களும் நீங்க கேட்டாலும் கேட்காட்டியும் கேளுங்க, கேளுங்க அப்படின்னு நாங்க திரும்ப திரும்ப கேட்கிறோம். ஓகே. ஓகே ஸ்டூடண்ட், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் திசைவேகம் மற்றும் காலம். திசைவேகம் அப்படிங்கிறது ஒரு பொருளினுடைய திசைவேகத்திற்கும் காலத்திற்கும், திசைவேகம் அப்படின்னா என்னது? வேகம் இல்லையா? காலம்ங்கிறது டைம், அதுதான் வெலாசிட்டி அண்ட் டைம் கிராஃப்ங்கிறது. சோ எந்த வெஹிக்கிள்ல நம்ம போறோமோ அதனுடைய வேகமாகப்பட்டது எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி சீராக இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய வரைபடம் என்பது இது போலதான் இருக்கும். பொருளினுடைய ஒரு அதனுடைய வெலாசிட்டி எப்படி இருக்கணும்? கான்ஸ்டன்டா இருந்தா நமக்கு என்ன ஆகும்? அது பொருளினுடைய திசைவேகம் காலம் சார்ந்தது எப்படி நார்மலா இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். சோ எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்னு எடுத்துக்கலாம். இது நம்ம எடுத்துக்கிறதுடையது டைம், திஸ் இஸ் வெலாசிட்டி, காலம் மற்றும் திசைவேகம். இதற்கு சீரான வேகத்துக்கு போறதுக்கு நம்ம ஒரு நேர்கோடு வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னா இப்படிதான் நமக்கு என்ன கிடைக்கும்? அதனுடைய வரைபடம். சீரான திசைவேகத்தில் செல்லும் பொழுது அதனுடைய திசைவேகத்தையும் அதே போல அதனுடைய கால இடைவெளி இரண்டையும் நம்ம என்ன பண்றோம்? மல்டிப்ளை பண்ணினோம் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்தை தான் என்ன சொல்றோம் நம்ம? அந்த பொருளினுடைய இடப்பெயர்ச்சி. சோ யூனிஃபார்ம் வெலாசிட்டி, சரியான இடைவெளியில் செல்லக்கூடிய ஒரு பேருந்தோ மகிழுந்தோ அல்லது வண்டி எதா இருந்தாலுமே நமக்கு அதனுடைய திசை வேகத்தையும் காலத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்றோம். வெலாசிட்டியும் டைமையும் நம்ம பெருக்கும் பொழுது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட். இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது என்னப்பா? டிஸ்பிளேஸ்மெண்ட். அது கடந்து வந்த தூரம் இடப்பெயர்ச்சி எவ்வளவு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்றோம். சோ இது நம்ம எப்படி நேம் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஏ பி சி டி. சோ திஸ் இஸ் ஏ பி அண்ட் தென் சி டி. சோ எஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு சொல்லக்கூடிய ஒரு டேர்ம் அப்படி. சோ அப்ப ஏசி இன்டு சிடி அப்படிங்கிறது தான் நம்ம அதற்குண்டான ஒரு என்னது நம்ம கால்குலேஷனுக்கு உண்டான ஒரு சமன்பாடு அப்படிங்களாம். ஏசி இன்டு சிடி, திசைவேகம் இன்டு காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏசினா அது என்னது? எவ்வளவு தூரம், எவ்வளவு வெலாசிட்டியில நமக்கு அது வந்து கரெக்டா கடந்திருக்கு, எவ்வளவு காலத்துல கடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு என்ன வரும்? இதுதான் காலம் இல்லையா? சோ ஏசிங்கிறது வெலாசிட்டி, சிடிங்கிறது நமக்கு டைம். சோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது அதற்கு உண்டான சரியான டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்படின்னு சொன்னா ஏபிசிடின்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா? சோ இதன் அடிப்படையில தான் இந்த கிராபிக்கல் ஸ்ட்ரக்சர் நம்ம எழுதியிருக்கோம். சோ இப்போ எப்படி அது கரெக்டா அது கிராஸ் ஆகுது? நம்ம ஒரு சீரான முடுக்கப்பட்ட இயக்கம் அப்படின்னு சொல்றோம். யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன்ல தான் இந்த வெஹிக்கிள் ஆகப்பட்டது ஒரு இடத்துல இருந்து என்ன ஆகுது? இன்னொரு இடத்துக்கு நமக்கு மூவ் ஆகும். சோ அத பேஸ் பண்ணி தான் நம்ம யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன்ல வரக்கூடிய ஒரு டைம் வெலாசிட்டி கிராஃப் அப்படிங்கிறது இந்த ஒரு அமைப்பு. சோ இது எதனுடையது? யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் அப்படின்னா என்னப்பா? சீரான முடுக்கப்பட்ட இயக்கம். சோ சீரான முடுக்கப்பட்ட இயக்கம் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். அதற்குண்டான திசைவேக கால வரைபடம் அப்படிங்கிறது தான். சோ இந்த லெசன்ல நம்ம நிறைய கிராபிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் பாக்குறோம். நிச்சயமாக இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஏதோ ஒரு கொஸ்டின் நமக்கு கிராபிக்கல் நம்ம கால வரைபடம் என்பது நம்ம எக்ஸாமினேஷன்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. சோ இதுல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்?
ஒரு கார் மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சோ கார் மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னா என்ன வேணும் நமக்கு? டைம் அண்ட் தென் வெலாசிட்டி. சோ இது ரெண்டுக்கும் உண்டான ஒரு கிராஃப் அப்படின்னு தான் எடுத்துக்கலாம். டைம் என்ன நம்ம எடுத்துக்கலாம்? செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, செகண்ட்னா வினாடி, எத்தனை வினாடியில் அது கிராஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் வெலாசிட்டி ஆஃப் த கார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மகிழுந்தினுடைய திசை வேகம் அப்படிங்கிறது மீட்டர் பர் செகண்ட். மீட்டர் பை வினாடி, எத்தனை கிலோமீட்டர். சோ இனிஷியல் அப்படின்னு சொன்னா ஆரம்ப திசைவேகம், ஆரம்ப காலம்னா 0 0. ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் தென் 5 செகண்ட். இனிஷியலா எப்படி இருக்கும்? எப்பயுமே நமக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே அவரு இந்த வேகத்துல தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல என்ன பண்றாங்க? ஸ்டார்ட் பண்றாங்க. அப்புறம் ஒவ்வொரு 5 வினாடியும் அதே மாதிரியான கால இடைவெளியில கரெக்டா கிராஸ் ஆகும். இப்ப 8 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, 5 செகண்டுக்கு நம்ம வந்து 8 மீட்டர் அப்படின்னு நம்ம கிராஸ் பண்றாங்க. அண்ட் தென் 10 செகண்ட் 16. 8th இல்லையா? 8th டேபிள் எடுத்துட்டோம்னா என்னது? அதனுடைய மல்டிப்ளிகேஷன், பெருக்கு தொகை 8 8 வரும், கூட்டிட்டே போலாம். 15 வினாடி 24 கிலோமீட்டர். 20 வினாடி 32 கிலோமீட்டர். ஓகே, அண்ட் தென் 25 40 வினாடி. சோ இந்த மாதிரி 40 மீட்டர், சாரி, சீரான வேகத்தில் நமக்கு இயங்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் நம்ம இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கோம்? யூனிஃபார்ம்லரி ஆக்சிலரேட்டட் மோஷன், சீராக முடுக்கப்பட்ட இயக்கம். சீராக முடுக்கப்பட்ட இயக்கத்தில் நகரக்கூடிய ஒரு மகிழுந்தினுடைய ஒரு என்னது? திசைவேக கால வரைபடம் என்பது எவ்வாறு இருக்கும்? அப்ப அவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணவே இல்ல, டைமையும் மாத்தல, வெலாசிட்டியும் சேஞ்ச் பண்ணல, திசை வேகத்தை மாத்தல, சரியான வேகத்துல கரெக்டா ஈக்குவலா போயிட்டு இருக்காங்க. அப்போ அதனுடைய வரைபடம் எப்படி இருக்கும்? சம கால இடைவெளியில் அதனுடைய திசை வேகம் சம அளவு மாறுபடுகின்றது. அதனாலதான் சீரான இயக்கத்திற்கு எல்லாத்துக்குமே எப்படி இருக்கும்? நமக்கு அதனுடைய கிராஃப் அப்படின்னு சொன்னா நேர்கோடாக மட்டுமே தான் இருக்கும். ஒரு வளைவான கோடு எப்பொழுதுமே வராது. ஏன் கேட்டா அதனுடைய இயக்கம் எப்படி இருக்கும்? நமக்கு நார்மலா இருக்கு. சோ நேரம் இதே போல 5 ஒரு 5 அல்லது 10 வினாடி நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? 5 10 15 20 25. சோ கிலோமீட்டர்னா 8 16 24 32. சோ நம்ம என்ன பண்ணலாம்? அதற்குண்டான இயக்குனர்த்த எப்படி போகும்? நமக்கு நேர்கோடு என்பதுதான் கிடைக்கும். அதுல மாற்றம் வரவே வராது. சீராக முடுக்கப்பட்ட இயக்கம், திசைவேக காலம் வரைபடத்துல எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படிங்கறத நம்மளால ஈஸியா இதுல நம்ம என்ன பண்ண முடியும்? கால்குலேட் பண்ண முடியும். சோ அதனுடைய பரப்பளவு அப்படின்னு எடுத்துட்டா என்ன வரும்? நமக்கு ரெக்டாங்கிள் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நமக்கு ABCD. S is equal to area. என்ன மாதிரி கால்குலேட் பண்ணலாம் நம்ம இந்த இடத்துல? இதுல கிராபிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம டிரா பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னா அதற்கு நேம் எப்படி கொடுத்திருப்போம்? ABCDE இந்த மாதிரி தான் கொடுத்திருப்போம் இல்லையா? சோ இதுல எப்படி வேணா நம்மளுடைய வசதி, நம்ம எந்த லெட்டர்ஸ நம்ம எப்படி கரெக்டா இந்த இடத்துல எழுதுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்? மாத்திக்கலாம். ஓகே, சோ இதனுடைய ஃபார்முலா படி நம்ம பார்த்தா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்ங்கிறது ABCD பிளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ADE. ஓகே, சோ ஒரு முக்கோணம் நம்ம வரையறோம் அப்படின்னு சொன்னா எப்படி நமக்கு இருக்கும்? ADE அப்படின்னு சொன்னா இதுதான் இல்லையா? ADEங்கிற ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இல்ல? சோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ABCD பிளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ADEன்னு எடுத்துக்கலாம். அப்ப AB into BC. So this is AB and then BC and into half. Half BH தான் நம்ம கொண்டு வரோம் இல்லையா? half into AD into DE.
சோ இதுதான் நம்ம இதனுடைய நமக்கு வெலாசிட்டி டைம் கிராஃப்ல எப்படி இதை கால்குலேட் பண்றோம். ஏரியா ஆஃப் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் குவாட்ராங்கிள் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறது பாக்குறோம். அடுத்தது ஏரியா ஆஃப் ட்ரெபேசியம். ரெண்டு டயக்ராம் நமக்கு இதுல கிடைச்சிருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்னொன்னுடைய ஃபார்முலா. அடுத்ததுடைய ஃபார்முலா எப்படி வரும், S is equal to half into AB plus CE அப்படிங்கிறது தான் ஏரியா ஆஃப் ட்ரெபேசியம்க்கு. ஃபர்ஸ்ட் இது நம்ம பார்த்தது வந்துட்டு இதனுடைய ஃபார்முலா அப்படின்னு சொன்னா குவாட்ரேசியம், செவ்வகத்தினுடைய பரப்பளவு அப்படின்னு. அடுத்தது நமக்கு இரண்டாவதா இருக்கக்கூடியது சரிவகம். செவ்வகம் ஒண்ணு, அடுத்தது சரிவகம். ரெண்டு ஷேப்ல நமக்கு கிராஃப் கிடைச்சிருக்கு இல்லையா. சரிவகம் போது S is equal to சரிவகம்னா S into half plus இது சரிவகத்திற்குண்டான ஒரு ஈக்குவேஷன். எப்படி அது வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா AB plus CE. So AB and then CE total into BC. சோ இததான் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம். சரிவகத்தை நம்ம இதற்குண்டான அளவு பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ணணும்னு சொன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். சோ இணைப்பக்க நீளத்தினுடைய கூட்டல் பிளஸ் இணைப்பக்கத்தின் இடைப்பட்ட தொலைவு ரெண்டையும் சேர்த்துதான் இந்த ஃபார்முலா நம்ம பார்த்திருக்கோம். சோ ஒவ்வொரு இடத்துலயும் சீராக முடுக்கப்பட்ட இயக்கம் அப்படின்னு சொன்னா நமக்கு நேர்கோடாக கிடைக்கும். அந்த நேர்கோட்டுல நம்ம ஒரு கிராஃப் வரைபடம் என்பது உருவாக்கினோம் அப்படின்னு சொன்னா அதுல ரெண்டு வகையாக நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். ஒண்ணு செவ்வகம், அடுத்தது நம்ம வந்து நாற்கரத்துல, அடுத்தது சரிவகத்துல. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தகுந்த மாதிரி நம்ம ஃபார்முலாஸ் என்னங்கறத இதை கால்குலேட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், இயக்க சமன்பாடு அப்படின்னு. சோ இயக்க சமன்பாடு அப்படிங்கிறதும் முக்கியமான ஒரு கான்செப்ட். ஏன்னா ஒரு பொருளினுடைய இயக்கத்தை ஆய்வு செய்யும் பொழுது அதுல 3 வகையான நமக்கு சமன்பாடு அப்படிங்கறத நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்காங்க. ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ். சோ என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. பிஃபோர் தட் நம்ம இப்ப பார்த்த இந்த வெலாசிட்டி டைம் கிராஃபுக்கு உண்டான ஒரு சிமுலேஷன் இப்போ நான் உங்களுக்கு இதுல டிராப் பண்ணேன் இல்லையா. சோ அது போலவே இதுல பாருங்க என்னென்னலாம் நமக்கு தேவை. கரெக்டா ஒரு வெஹிக்கிள் மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னா எதெல்லாம் நமக்கு முக்கியம், அதனுடைய வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் ரெண்டுமே இல்லையா. சோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி கிடைக்கும் பாருங்க. இதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய வெலாசிட்டி அண்ட் தென் ஆக்சலரேஷன் ரெண்டையுமே மாத்திக்கலாம். மாத்தும் பொழுது அதனுடைய கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் ஐ எம் சூசிங் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. சோ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் நமக்கு என்ன ஆகும், சீராக முடுக்கப்பட்ட இயக்கம். அப்போ அந்த இடத்துல பாருங்க, அந்த பேருந்தோ அல்லது மகிழுந்தோ, கார் ஆர் அதர்வைஸ் பஸ் எப்படி மூவ் ஆகும் பாருங்க, ஒரே மாதிரியான சீரான வேகத்துல தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்ப அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு என்ன கிடைக்கும், அதனுடைய கிராபிக்கல் ஸ்ட்ரக்சரும் இருக்கு. சோ அதனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கு பாருங்க, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம கான்ஸ்டன்டான ஒரு வெலாசிட்டி, சீரான திசை வேகத்துல ஒரு வெஹிக்கிள் மூவ் ஆகுது. ஒரு கார் மூவ் ஆகும் பொழுது அதனுடைய வரைபடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அதனுடைய மூவ்மெண்ட். ஓகே, கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷனும் நமக்கு எப்படி இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கும் போது அப்ப அதனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் பாருங்க, சீரா போகுது அப்படிங்கும் போது என்ன ஆகுது, நமக்கு நேர்கோட்டுல போற அளவுக்கே அதனுடைய ஆக்சலரேஷன் இருக்கு, சேஞ்சஸே இல்ல. ஓகே, சோ இதுல நம்ம இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் தென் ஆக்சலரேஷன் ரெண்டையுமே நம்ம சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணிட்டு அதற்கு தகுந்த மாதிரி எப்படி மாறுபடுது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதனுடைய வெலாசிட்டி அப்படிங்கறத நம்ம மாத்திருக்கோம். வெலாசிட்டி மாறும் பொழுது திசைவேகம் மாறுகிறது அப்படிங்கும் போது அதனுடைய
வேக மாறுபாட்டிற்கு தகுந்த மாதிரியான ஒரு வரைபடம் அப்படிங்கிறது தான் இதுல கிடைச்சிருக்கு. சோ இனிஷியலா எப்படி இருந்தது, நான் அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணேன். அதனால இப்படி மாறி இருக்கு. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் திங் எப்படி இருந்தது, நமக்கு ஸ்லோவா மூவ் ஆச்சு. எகைன் அதுக்கப்புறம் வெலாசிட்டியே மாத்திட்டு கான்ஸ்டன்டா நான் என்ன பண்ணிட்டேன், பெர்மனண்டா இதே இடத்துல 38 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கறதுல வச்சிருக்கேன். சோ இது மாதிரியான ஒரு திசை வேகத்துல தான் இந்த வெஹிக்கிள் அப்படிங்கிறது மூவ் ஆகுது. ஓகே. சேம் திங் ஆக்சிலரேஷன். ஆக்சலரேஷன் நம்ம சேஞ்ச் பண்றோம். இப்போ இந்த இனிஷியலா இருக்கா, சோ என்ன பண்ணிக்கலாம், நம்ம அட்ஜஸ்ட் பண்றோம். 14 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கும்போது அதனுடைய ஆக்சலரேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும், எவ்வாறு மாறுபடுகிறது. இங்க பாருங்க, இந்த வெஹிக்கிள் எப்படி இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படிங்கறதும் இந்த லெஃப்ட் சைடு நமக்கு தெரியுது. அது போலதான் சீரான நேர்கோட்டுல என்ன ஆகுது, ஒரே மாதிரியான ஸ்ட்ரெயிட் லைனா தான் அது மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இப்ப காம்ப்ளெக்ஸ் மோஷன் மாறுபாடு அப்படிங்கிறது நம்ம இப்ப ஈக்குவல் அப்படிங்கறது பார்த்தோம். வேரியஸ் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், மாறுபாடு கொண்ட ஒரு வேகம் அப்படின்னு சொன்னா அதனுடைய வரைபடம் எவ்வாறு இருக்கும். ஒரே மாதிரி இல்ல இல்லையா, மாறுபட்டு ஒவ்வொன்றுமே இருக்கு. சோ ஆக்சிலரேஷன் மாறும், அதே போல நமக்கு வெலாசிட்டியும் மாறுது அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் மோஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய வேகம், திசை வேகம் அண்ட் தென் காலம் என்று நமக்கு எப்படி இருக்கு, ஈக்குவலா வரல. நேர்கோட்டுல நமக்கு கிராபிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வராது. சேம் திங் இதே மாதிரி டிசலரேஷன். டிசலரேஷன்ல இருக்கும்போது அதனுடைய மூவ்மெண்ட் பாருங்க. ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்டா இருந்தா எப்படி இருக்கும், அதற்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா இதுல இருக்கும். நமக்கு சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும், அதுல மாறுபாடு அப்படிங்கறது நம்ம விஷுவலா பார்க்க முடியுது. ஓகே. சோ இந்த சிமுலேஷன்ல நம்ம வெலாசிட்டி, சோ பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன்னா ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும், ஆக்சிலரேட்ஸ்ல 0.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு வரலாம். v மைனஸ் டி கிராஃப்ங்கிறது பாசிட்டிவ் ஸ்லோப்பா இருக்கும். ஸ்டீப்பர் ஸ்லோப் த கிரேட்டர் த ஆக்சிலரேஷன். சோ வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் அண்ட் தென் டைம் ஸ்கேல். டைம் ஸ்கேல் நம்ம எப்படி வேணா மாத்திக்கலாம். ஆக்சிலரேஷன் அண்ட் தென் வெலாசிட்டியை பொறுத்து நமக்கு என்ன ஆகும், இந்த வெஹிக்கிள் அப்படிங்கிறது எப்படி மூவ் ஆகுது, அதனுடைய கிராஃப் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம், இதனுடைய வெலாசிட்டியும் அண்ட் தென் ஆக்சிலரேஷனையும் சேஞ்ச் பண்ணியும் பார்த்தோம். கான்ஸ்டன்டா இருக்கிறதும் எப்படி கிடைக்கும் அப்படிங்கறதும் பார்த்தோம். சோ இப்போ இது கண்டிப்பா உங்களுக்கு என்ன, இத பத்தின ஒரு ஐடியா தெளிவா கிடைச்சிருக்கு இல்லையா, புரிஞ்சுதா இப்போ சொன்ன இந்த கான்செப்ட். இப்போ திசைவேக காலம்ங்கிறது ப்ராப்பரா இருக்கும் பொழுது கரெக்டா அதுல இருக்கும், சேஞ்சஸே வராது அப்படிங்கிறது தான். சோ இந்த இயக்க சமன்பாடுகள் அப்படிங்கறத நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படிங்கறது யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா நியூட்டன். நியூட்டன் பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. சயின்டிஸ்ட் நியூட்டன் தான் இந்த இயக்க சமன்பாடு அப்படிங்கறது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இதுல நமக்கு எத்தனை சமன்பாடு கொடுத்திருக்காங்க, 3 ஈக்குவேஷன். சோ இது எது ரிலேட்டடா இருக்கக்கூடியது அப்படின்னு கேட்டா these equations are related to displacement, velocity and then acceleration. 3 வேரியஸ் பார்ட், தட் இஸ் இடப்பெயர்ச்சி, திசைவேகம், முடுக்கம், மூணையும் ரிலேட் பண்ணி தான் நமக்கு 3 சமன்பாடுகள் கொடுத்திருக்காங்க. ஒன் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், another one is velocity, third one acceleration. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னா என்னது, இடப்பெயர்ச்சி. வெலாசிட்டி, திசைவேகம். ஆக்சிலரேஷன் அப்படின்னா முடுக்கம், அது எவ்வாறு முடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது. சோ இது மூணையும் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, சமன்படுத்தி தான் 3 சமன்பாடு தொடர்பு படுத்தி கொடுத்திருக்காங்க. ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொன்னா அதை எப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம்னா லெட்டர் ஏ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் காலத்திற்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு யூஸ்வலா என்ன பண்ணுவோம், வெலாசிட்டினா
டி அப்படிங்கிறது தான் இல்லையா? சோ நமக்கு முடுக்கத்தினால ஏற்படுது ஆக்சலரேஷன் அப்படிங்கும்போது ஏன்னு சொல்லலாம். இயங்கக்கூடிய பொருள் எந்த டயத்துல இயங்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு டைம் டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆரம்ப திசைவேகம் அதே போல முடிவு அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பம் அப்படிங்கும்போது லெட்டர் யூ அண்ட் தென் முடிவு அப்படின்னு சொன்னா அதனுடைய திசைவேகம் என்ன எடுத்துக்கலாம்? வெலாசிட்டி u1 v அப்படின்னு எடுத்துக்கிறோம். சோ இப்போ இந்த ஈக்குவேஷன் சொன்னா v ஈக்குவல் டு u பிளஸ் ஏடி. ஃபர்ஸ்ட் ஒன் v இஸ் ஈக்குவல் டு u பிளஸ் ஏடி அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். 3 ஈக்குவேஷன் கேன் பி ரிட்டர்ன் ஃபார் த மோஷன். இயக்கத்திற்கான 3 சமன்பாடுகள் என்னென்ன அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் சமன்பாடு அப்படிங்கிறது v ஈக்குவல் டு u பிளஸ் ஏடி. vனா என்னது? இறுதி திசைவேகம். uங்கிறது ஆரம்ப திசைவேகம் பிளஸ் ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன்னா அது எப்படி முடுக்கப்பட்டது, எந்த கால அளவுல முடுக்கப்பட்டது, அத ரெண்டையும் நம்ம என்ன பண்றோம்? மல்டிப்ளை பண்ணி ஆரம்ப திசைவேகத்தோட ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இறுதி திசைவேகம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே. அண்ட் தென் இடப்பெயர்ச்சி எஸ் அப்படிங்கிறது. சோ எஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணிருக்கோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சிங்கிறது. சோ இதற்குண்டான சமன்பாடு யூ டி ஆரம்ப திசைவேகம் பிளஸ் காலம் ஆஃப் இன்டூ ஏடி ஸ்கொயர்ட். இதுதான் இரண்டாவது சமன்பாடு. செகண்ட் ஈக்குவேஷன் எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர்ட். திஸ் இஸ் செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் வி ஸ்கொயர்ட். இறுதி திசைவேகம்ங்கிறது u ஸ்கொயர்ட். ஆரம்ப திசைவேகத்தின் 2 மடங்கு பிளஸ் 2as. இதுதான் இந்த இயக்கத்திற்கான மூன்றாவது சமன்பாடு. சோ இயக்கத்திற்காக நியூட்டன் அப்படிங்கிற அறிவியலாளர் 3 சமன்பாடுகளை வரையறுத்து நமக்கு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் v equal to u plus at, and then second one s is equal to ut plus half at squared. Third one is v squared equal to u squared plus 2as. So இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்குமே வரைபடம் மூலமாக இந்த சமன்பாடு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்? கரெக்டா டிரைவ் பண்ணலாம். சோ இத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் தெளிவா பார்க்கலாம். இதனுடைய கிராபிக்கல் ஸ்ட்ரக்சர்ங்கிறதுமே நமக்கு முக்கியம். பிகாஸ் இயக்கத்திற்கான சமன்பாடுகளை எழுதி அதனுடைய வரைபடத்தை என்ன பண்ணுங்க? வரைக அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். சோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் 10th ஸ்டாண்டர்ட் ஆல்சோ. கண்டிப்பா இதனுடைய கண்டினியூஷன் நமக்கு 10th வரும். அப்ப அதுவும் நமக்கு முக்கியமானது. சோ நெக்ஸ்ட் கிளாஸ் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. இன்னைக்கு பார்த்த டாபிக் என்ன அப்படின்னு கேட்டா வெலாசிட்டி டைம் கிராஃப். திசைவேக கால வரைபடம். சீராக இயங்கக்கூடிய ஒரு வாகனத்தினுடைய கால வரைபடம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறதும் பிளஸ் அதனுடைய டைம் பிளஸ் வெலாசிட்டி ரெண்டுக்கு உண்டான அந்த டீடைல்ஸையும் டிரா பண்ணி கிராபிக்கல் ஸ்ட்ரக்சரையும் பார்த்தோம் பிளஸ் சிமுலேஷனையும் பார்த்தோம் இல்லையா? சோ உங்களுக்கு இது ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சுதா இந்த கான்செப்ட்? அண்ட் தென் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். சோ ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறதே நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? எல்லாத்துக்குமே நமக்கு என்ன தேவை? ஈக்குவேஷன் அப்படிங்கிறது முக்கியமானது. அப்ப அந்த ஈக்குவேஷன் இயக்கத்திற்கான ஈக்குவேஷன்ஸ் என்னென்ன? ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். மோஷனுக்கு உண்டான ஈக்குவேஷன் என்னென்ன? இந்த 3 ஈக்குவேஷன் அப்படிங்கிறது தான் இயக்கத்திற்காக நம்ம டெரைவ் பண்ணியிருக்கிறது. இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? கேள்வி கேட்டா கண்டிப்பா எல்லாரும் பெரிய சாதனையாளர்களாம் மாற முடியும். நிச்சயமா அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அட்லீஸ்ட் ப்ளீஸ் ஜஸ்ட் யூ டைப் இட். எஸ் டீச்சர், ஐ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் அப்படின்னாவது டைப் பண்ணி பழகுங்க. எனக்கு கொஸ்டின் கேட்கவே தெரியல அப்படின்னு யோசிக்க கூடாது. புரிஞ்சிருது அப்படின்னு சொல்லி எழுந்து பேச ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அடுத்தடுத்து கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே ஏதாவது நமக்கு என்ன ஆகும்? அந்த தூண்டுதல்லையே நிறைய டவுட் அப்படிங்கிறதே வரும். ஓகேயா? எப்பயுமே நம்ம சாட்டர் பாக்ஸா இருக்கணுங்கிறது கிடையாது. பட் கேள்வி கேட்கக்கூடிய ஞானத்தோட இருந்தோம்னு சொன்னா இன்டெலெக்சுவலா மாறலாம். ஓகே. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ த டாபிக்ஸ். வீட்டில் போய் படிச்சு பாருங்க, எழுதி பாருங்க, வரைஞ்சு பாருங்க. டவுட் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் கேட்கலாம். ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.